செலிபிரிட்டியாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ இத்தனை ஆஸ்பெக்டில் இருக்காங்கல்ல ஐயா, அவங்களே இண்டிவிஜுவலாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நடத்திருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சில இன்டர்வியூவில் வந்து சுகர் இல்லாமல் சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. ஃபால்ஸாக எத்தனை இடத்துல அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா என்ன நிலைமையில் அவங்க இருக்காங்கன்னே தெரியல, நம்மளுக்கே தெரியுது. இதில் இவங்களுக்குள்ள ஒரு சீக்ரெட் வேறு வச்சு. ஸோ அது வந்து அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. என் கூட ஒரு ட்ராவல் பண்ணுறாரு, ரூமில் தங்கியிருக்கிறப்ப நான் ஷேவிங் பண்ணுறதை பார்த்துட்டு அவர் அதை பற்றி பேச ஆரம்பித்து அவருக்கு அந்த விஷயம் பிடிச்சி போயிடுச்சு. நானும் பண்ணுங்க அந்த மாதிரி இது எங்கே வாங்கலான்ட்டு. அவர் அந்த விஷயத்தை பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணுன்ட்டு அவர் பண்ணுற விஷயம் என்ன தெரியுமா, இன்ஸ்டாகிராமில் போய் அந்த மாதிரியான பேஜஸ் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு 9 to 5 ஜாபில் இருக்கீங்க, நீங்கள் வந்து இந்த இப்போ இருக்கிற என்னுடைய உடம்பு வந்து எனக்கு வந்து இதுவாகல, திருப்தியாக இல்லை, இதை வந்து குறைக்கிறதுக்கோ இல்லை கூட்டுறதுக்கோ நான் வந்து ஜிம்முக்கு போகலான்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான சப்ளிமெண்ட்டும் எந்த விதமான இதுவும் தேவையே கிடையாது. ஏசியில் ஒர்க் அவுட் பண்ணாலும் ஒர்க் அவுட் பண்ணலைனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை, அது நார்மல் தான். வீட்டில் ரித்திக் ரோஷனாவே இருந்துடட்டும், அவர் வந்து உங்களுக்கு டீச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா உங்களுக்கு சுய அறிவுன்னு ஒன்று இருக்கும், கான்சியஸ்னஸ்னு. அது என்ன சொல்கிற பாயிண்ட் கரெக்டாக. ஹாய் கைஸ், வணக்கம். ககாஷி அட்டாக்கே ஷுமியன் அட்டாக்கியர்கள் கூட வந்து கௌதம் இருக்கிறாரு, ஒன் ஆஃப் த ஃபேமஸ் இன்ஃப்ளூயன்சர். ஸோ இன்ஃப்ளூயன்சர் சொன்னால் சரி, நீங்கள் இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிறது நீங்கள் உங்களை எப்படி நான் டேர்ம் பண்ணுறது, நீங்கள் இன்ஃப்ளூயன்சராக எப்படி? நான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு இன்டர்நெட் ஆர்டிஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். கரெக்டாக சொல்லுங்கண்ணா. இல்லை, நான் இன்டர்நெட் ஆர்டிஸ்ட்டு, நான் வந்து பாட்காஸ்ட் பண்ணுறேன். இன்ஃப்ளூயன்சர்ன்றது அதோட ஒரு பை ப்ராடக்ட் மாதிரி தான். நீங்கள் எப்படி டேர்ம் பண்ணுறீங்க? நான் இப்போ வரைக்கும் எங்கள் ட்ரெயினராக தானே நான் பார்த்துட்ருக்கேன். இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கிற இதுக்கு எனக்கு எல்லாத்தையும் கூட திட்டிருக்காங்க. அவங்க இருக்கிற நம்ம சொல்லியிருந்தீங்கன்னா கூட அந்த வடிவமைப்பாக கூட நான் சந்தோஷப்பட்டுருப்பேன். சரி, எனக்கு இந்த மேட்ரு வந்து இந்த ஃபிட்னஸில் வந்து எனக்கு வந்து ஒரு பிரச்சனையாகவே தான் இருக்குது. பிரச்சனைனா வந்து உடனே உங்களுக்கு நீங்களாம் எனக்கு பிரச்சனையா அந்த கணக்கு கிடையாது. இன்ஃப்ளூயன்சர்ஸை சொல்கிறேன், இங்கே வந்து அவங்களுக்குமே கொஞ்சம் டஃப்பாக இருக்குது இந்த ஃபீல்டு. இப்போது ஜிம்மில் வந்து எல்லாருமே வந்து நம்ம பாடி பில்டிங் பண்ணுறோம், எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, நல்ல ஃபிசிக் வருது. அவங்க எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஃபிசிக் இருக்கிறது இன்னொருத்தங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கான தகுதின்னு நான் நம்பலை. அது இன்ஃப்ளூயன்ஸராக இருந்துட்டு சிலர் வந்து ட்ரெயினர்ஸாக அவங்க வந்து இதுவாகி கிளைண்ட்ஸ்லாம் எடுக்கிறப்ப அவங்க வந்து திணறதை நானே கவனிக்கிறேன். அவங்க படிச்சிருக்கலாம், இது பண்ணியிருக்கலாம், ஆனால் ஃபீல்டில் நின்று ஃப்ளோரில் நின்று கிளைண்ட்டு பார்க்குற ஆட்களால் தான் அதை சொல்லித்தர முடியுதுன்னு. அப்புறம் அதே மாதிரி வந்து இந்த பொருள் விற்கிறதுல சில பஞ்சாயத்துக்கள்லாம் இருக்குது இல்லையா உங்களுக்கு? சரி, நீங்கள் எப்போ வந்து எல் கார்னிடைன் விற்க போகிறீங்க அதை எனக்கு சொல்லுங்கள். புரியல. எப்போ நீங்கள் எல் கார்னிடைன் விற்க போகிறீங்க? சரி, என்னைக்காவது சொந்தமாக கம்பெனி ஆரம்பிச்சு நான் ஏமாத்தணும் முடிவு பண்ணிட்டு இருக்கேன். பார்ட்னராக சேர்த்துங்க, 2 பேரும் சேர்ந்து கம்பெனி ஆரம்பிச்சு லைட்டாக தான் அந்த மனசாட்சி லைட்டாக அப்படி கழட்டி வச்சோன்னுச்சேங்க. அவங்ககிட்ட நிறையா அவங்களோட ரீல்ஸ்லாம் நான் பார்ப்பேன். அதில் முக்கியமாக வந்து நிறையா புதுசாக ஜிம்முக்கு வர்றவங்க வந்து உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் அட்வைஸ்லாம் சொல்கிறீங்க, விச் இஸ் அ குட் திங். நீங்கள் இப்போது நேற்று கூட நாங்கள் ஆஃப் ஸ்க்ரீன் பேசிகிட்டு இருக்கப்போ இந்த இன்செக்யூரிட்டி, ஜிம்மில் இன்செக்யூரிட்டி பற்றி நீங்கள் வந்து சொல்லணும், நாங்கள் தான் வீடியோ போடணும்னு என்ன சொல்கிறீங்க? ஏன் இன்செக்யூரிட்டி வருதுன்னா அது சரி என்னென்னா, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்கிட்ட என்கொயரியெல்லாம் வராங்கல்ல, ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் எம்ப்ளாயர் இருப்பார், அவர் கீழே நிறைய ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. ரொம்ப இன்செக்யூரிட்டியாக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அப்படின்னு கேட்டோம்னா, நான் ரொம்ப ஒல்லியாக இருக்கேன், நான் என் உடம்பு கம்மியாக இருக்கிறங்காட்டி ஒரு மாதிரி மற்றவங்கள கொஞ்சம் டாமினண்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். சரி, இது வந்து ஒரு அப்பியரன்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அப்பியரன்ஸ் என்றைக்குமே நம்ம ஸ்ட்ராங்காக இருக்குமா இல்லையா நல்லா டிசைட் பண்ணாது. அது நம்மளுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம் தான் எப்பவுமே பார்ப்போம். ஸோ உடம்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிசிப்ளின் கற்றுக்கலாம், அது ஒரு மோட்டோவோ ஒரு ட்ராக்கர் ரியாலிட்டியாக வேறு நிறைய பேர் சொல்லிக் கொடுக்கும். ஆனால் என்றைக்குமே ஒரு ஃபிசிக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்செக்யூரிட்டியாக இருக்கிறதுக்கு ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்செக்யூரிட்டாக ஃபீல் அது வந்து அவங்களுக்கு தனியாக வர்றது இல்லைங்க, இங்கே இருக்கிற சுற்றி இருக்கிறவங்க என்னடா இவ்வளோ ஒல்லியாக இருக்கிற, எப்படா என்னடா இவ்வளோ குண்டா வேலை எனக்கு நம்மளுக்கு அப்போ அதெல்லாம் இன்செக்யூரிட்டினால என்னென்னு தெரியாது. நீங்கள் கேட்குறீங்க சின்ன பசங்களுக்கு வந்து எப்படி தெரியுதுன்ட்டு. இவ்வளோ எமோஷன்ஸ் பற்றி அன்றைக்கி பேசுகிறதுக்கு ஆட்கள் கிடையாது. இன்றைக்கி வந்து நீங்கள் எவ்ரிதிங் எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பர்ட், நல்ல விஷயம் தான், விச் இஸ் குட் திங். ஆனால் அது வந்து எந்த இடத்துலன்னு ஒரு த்ரெஷ்ஹோல்டு இருக்குல்ல, அது ரொம்ப சேச்சுரேட் ஆகிறப்ப அது கரெக்டான கைடன்ஸ் இல்லாமல்
இந்த இடத்துல தான் வந்து எனக்கு வந்து நான் வந்து ரீல்ஸுக்கு வந்து நான் வந்து முரண்படுறேன். இங்கே தான் வந்து எனக்கு ரீல்ஸ் வந்து பஞ்சாயத்து வருது. இப்போது ஒரு விஷயத்த வந்து ஆரம்பத்திலலாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து லைப்ரரி போகணும், அது சம்மந்தமாக புத்தகங்கள் எடுத்து படிக்கணும், ரொம்ப டைம் கன்சியூமிங் ஜாப் அது. அதுக்கப்புறம் வந்து பிளாக்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு, இன்டர்நெட் வர ஆரம்பிச்சோடனே போய் விக்கிபீடியாவில் படித்து விக்கிபீடியா எக்ஸ்பர்ட்ஸாக ஒரு காலத்தில் நிறைய பேர் இருந்தாங்க. அதுலேயும் கூட அதில் லிங்காக வரும், அதில் போட்டு ஒரு இது கிடைக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு விஷயத்தை வந்து புதுசாக இது பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை. நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு வந்து இந்த ஷேவிங் பண்ணுறதுக்குல ஷேவிங் பண்ணுறதுல இருக்கிற நாவலான விஷயங்களை பற்றி அன்றைக்கி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அது வந்து நான் வந்து இந்த ஒன் சைடு ரேசரில் தான் ஷேவ் பண்ணுவேன், அதுக்குன்ற ஸ்பெஷல் சோப்புன்ட்டு. ஸோ அது வந்து அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. என் கூட ஒரு ட்ராவல் பண்ணுறாரு, ரூமில் தங்கியிருக்கிறப்ப நான் ஷேவிங் பண்ணுறதை பார்த்துட்டு அவர் அதை பற்றி பேச ஆரம்பித்து அவருக்கு அந்த விஷயம் பிடிச்சி போயிடுச்சு. நானும் பண்ணுங்க அந்த மாதிரி இது எங்கே வாங்கலான்ட்டு. அவர் அந்த விஷயத்தை பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணுன்ட்டு அவர் பண்ணுற விஷயம் என்ன தெரியுமா? இன்ஸ்டாகிராமில் போய் அந்த மாதிரியான பேஜஸ் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கிறார். அப்போது அதுலேருந்து தான் அவர் வந்து அந்த இன்ஃபோஸை வந்து கன்சியூம் பண்ணுறாரு. இது வந்து ஒரு நுனிப்புல் மேயிற மாதிரியான ஒரு பஞ்சாயத்தாகும். ஏன்னா 90 செகண்ட்ஸில் வந்து ஒரு மேட்ரு வந்து ஒருத்தன் சொல்லிட்டு போகிறான்னா அந்த 90 செகண்ட்ஸ் நீ ஃபுல்லாக பார்க்க மாட்டேன், ஸ்க்ரோல் பண்ணிடுற அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து நீங்கள் சும்மா எல்லாத்துலையும் நுனிப்புல் மேய்ஞ்சி வச்சுக்கிறது. நுனிப்புல் மேய்கிறது வந்து அப்போ அது அவங்களோட விருப்பம். ஆனால் அந்த மாதிரி உணர்வுகள் நம்மளோட எமோஷன்ஸுன்றது அது அப்படி நுனிப்புல் மேயிற மேட்ரு கிடையாது, அது ரொம்ப டீப் ரூட்டடு பஞ்சாயத்து. அதை வந்து நீ நுனிப்புல் மேய்ஞ்சி வச்சுக்கிட்டோன்னா அப்போ அவங்க தவறான கைடன்ஸில் ஈஸியாக அவங்க போயிடுவாங்க. எப்படி பான் தான் வந்து நம்மளோட செக்ஸ் எஜுகேஷனாக இருக்குது, அதனால தான் பல பஞ்சாயத்து. உங்கள் வீட்டில் உங்கள் மம்மி டேடிக்கு வந்து பேரண்டிங் சொல்லி கொடுத்தாங்கன்னா? இல்லை, எங்க மம்மி டேடி பேரண்டிங் செருப்பை கழட்டி வீக்கணும்னா வாட் எவர் யாரோ ஒரு. ஆனா இப்ப பேரண்டிங் நான் தான் எல்லாத்துக்கும் யாருக்கு அம்மா அப்பாவா இருக்கிறது இல்லை. ஆனால் நான் இன்னொன்று உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களோட சைல்ட்ஹுட் உங்களுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டான சைல்ட்ஹுட்டா? பெரிய ப்ளசன்ட் தான். ஆனால் நான் ஏன் இருந்துச்சு உங்களுக்கு ப்ளசண்ட்டாக இருந்துச்சு? எனக்கு வந்து இல்லை, நான் வந்து ஒரு ட்ரமாட்டிக் சைல்ட்ஹுட்லேருந்து வந்தேன். நீங்கள் எப்படி கேட்குறீங்க? இந்த இல்லை, அம்மா அப்பாவுக்கும் உங்களுக்குமான உறவுகள் நான் கேட்குறேன். உங்கள் அம்மா அப்பாவுக்கும் உங்களுக்குமான உறவு வந்து உங்களுக்கு வந்து ப்ளசண்ட்டான உறவாக இருந்துச்சா, ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சா? நான் வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஏதோ ஒரு பொண்ணு லவ் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு க்ரஷ் ஆகுது, உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு எமோஷன் ஒன்று உருவாகுதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அடலசன்ஸ் ஏஜில் அதை வந்து உங்களோட ஃப்ரீயாக அவங்க அம்மா அப்பாட்ட ஷேர் பண்ண முடிச்சா? முடியல. அந்த மாதிரி நேரத்தில் வந்து பேரண்டிங் கோச்சஸும் தேவை தாங்க. அறிவு பண்ணிட்டு அது ப்ராப்பராக பண்ணுறதுல தேவை தான். ஆனால் அதை யார் சொல்லி கொடுக்குறா? அது விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு கன்சியூம் பண்ணுறவங்க அதை எப்படி கன்சியூம் பண்ணுறாங்க? பேரண்டிங் கோச்சிங்னு எனக்கு பிரச்சனை இல்லைன்னா, ஆனால் நீங்கள் அது பின்னாடி ப்ராடக்ட்ஸ் வரது எனக்கு அது வந்து வேர்ல்ட் ஆஃப் காமர்ஸ், அது அவனுங்க பஞ்சாயத்து தான். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இவன் அதை தெரிஞ்சுக்கிறவங்க 90 செகண்ட் ரீல்ஸில் வந்து அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து நீ நம்பின அப்படின்னா முடியாது, சாத்தியம் கிடையாது. நீ கண்டிப்பாக நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு நீங்கள் டைம் போடணும், எஃபோர்ட் போடணும். ஸோ அது மாதிரி இவனுக்கு வந்து ஆன்லைனில் வந்து நான் டிப்ரெஸ்டாக இருக்கேன், நான் இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறேன், நான் வந்து எனக்கு வந்து ஒரே வந்து எனக்கு கிளினிக்கல் டிப்ரெஷன்ஸ் இருக்குது, ஆன்சைட்டி இருக்குது எனக்கு. எனக்குலாம் இதுக்கெல்லாம் 25 வருஷத்துக்கு அப்புறம் தான் அதுக்கு அர்த்தம் தெரியும். ஆனால் இது அர்த்தம் தெரிஞ்சதுக்கப்புறம் நமக்கு இருக்குல்ல இந்த பஞ்சாயத்து, இதுக்கு பேர் ஆன்சைட்டி அப்படின்னு. எனக்கு இதுதான் பிரச்சனை. இந்த இவனுக்கு 15 இந்த வயசுல நான் என்ன பண்ணிட்டு இருந்தேங்கிறது அந்த மாதிரி டேர்ம்ஸ் இவங்க பார்த்துட்டு அதை வந்து நம்மளுக்கு அது இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு, ஐயோ ப்ரோ ஐம் ஸோ டிப்ரெஸ்டு ப்ரோ, ஐம் ஸோ இன்ட்ரோவர்ட் ப்ரோ அப்படி அது ஒரு டேர்ம் பண்ணுறாங்க. நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு காமெடி எங்கள் இதில் பிடிப்போம். இந்த இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்னா தெரியுங்களா? அது கேட்போம், நீங்கள் இன்ட்ரோவர்ட்டா எக்ஸ்ட்ரோவர்ட்டா? நான் பர்வர்ட்டுங்க, நான் சைக்கோங்கன்றேன், நான் பர்வர்ட்டுங்க அப்படின்னு இது கலாச்சிப்போம். பட் நாட் ஜோக். ஆனால் அந்த மாதிரி பார்த்துட்டு இவனுக்கு வந்து நம்மளுக்கு இருக்கிறதுலாம் வந்து இது போல் டிப்ரெஷனு, அதனால் ஜிம்முக்கு நம்மளுக்கு இன்செக்யூரிட்டி இருக்குது. சரி, இந்த உடம்புன்றது உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் ஒரு நாள் முடிவெடுத்து ஜிம்முக்கு போகிறேன்டா அப்படின்னு ஒரு நாள் நீங்கள் ஜிம்முக்குள்ள நுழைஞ்சிங்க அப்படின்னா அவ்வளோதான், அன்னையிலேருந்து உங்கள் பாடி வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். நான் 3 ரோடு தள்ளி வரக்கு நான் இருக்குன்னு பயந்துக்கிறேன்னா. இப்போ நான் வந்து 20 பேர் 30 பேர்த்த வந்து பெரிய ஆளுகளை வந்து ஒரு கிளாஸாக இருக்கிறவங்கள இது பண்ணுறேன், ட்ரெயின் பண்ணுறேன்னா, இந்த பசங்களோட ஒவ்வொருத்தர் இந்த வேவ் படிக்கிற மென்டாலிட்டியும் நான் பார்க்குறேன். இந்த நார்மலாக இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்னடா இதில் என்னோட வர்றக்கு ஜிம்முக்கு வரக்கு என்னடா யோசனை, இங்கேருந்து நான் இருக்குவேன்னு பயந்துட்டு அவ்வளோ வளர்ந்த பையனுக்கு இவ்வளோ யோசனையாங்கிற மாதிரி. இதே நம்ம வந்து வீட்டுக்கு ஏன் வரலைங்கிற செருப்பு கட்டி அடிச்சுக்கிற மாதிரி இருந்ததில்ல. கரெக்டான டைமுக்கு நீ வரணும், காலையில் நம்ம தண்ணி குடிக்க மாட்டோம், எதுவுமே பண்ண மாட்டோம், வெளியே போய் சுற்ற ஆரம்பிச்சோம்னா சுற்றிட்டு டிராஸ்டிக்காக சாயந்தரம் வந்து எனர்ஜி ஜீரோவாக வந்து சேருவோம். ஆனால் எந்த தைரியம் என்ன இருக்கும்? ஒன்றும் ஒரு பிளைண்ட் ஃபோல்டடாக இருப்போம்.
கம்ப்ளீட் பிளைண்ட் ஃபோல்டர் தான். நம்மளுக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது. நம்மளுக்குலாம் வயசாயிடுச்சு, நம்மளாம் பூமர்ஸ் ஆகிட்டோம், புரிஞ்சுக்க. அதே நீங்கள் சொன்னாலே திருப்பி திருப்பி நீங்கள் ரசிக்க. நான் சின்ன வயசில் ஏதாவது ஒன்று பண்ண விஷயத்த நான் திருப்பி என்ன போய் பண்ணுறேன்னா எனக்கு அந்த மென்டாலிட்டி கூட திருப்பியும் போய் அட்டாச் ஆகிக்கிங்க. சரி காட்டுனால நான் பார்ப்பேன்னா இன்னும் நான் பார்த்துருக்கேன், புரியுதுங்களா? காட்டுனால நான் பார்ப்பேன். சரி எனக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக அது காட்டுனால பார்ப்பேன், வெளியெல்லாம் போவேன். எதுவுமே இந்த மாதிரி இவனுக்கு சொல்கிற மாதிரி சுற்றி செங்கல் அதிகமான மாதிரி இருக்குது இவனுங்களெல்லாம் பார்த்தா. எதையோ ஒன்று யோசிச்சுட்டு ஏதோ ஒரு இதுக்குள்ளே என்ன டே அவ்வளோலாம் கிடையாது, ஒரு 8 வருஷம் அப்படி வாடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. இது வந்து வளர்க்குறதுலேயும் பஞ்சாயத்து இருக்குது, அப்படியே பொத்தி வச்சு அதில் வர்றது. அது நம்மளுக்கு வி டோன்ட் ஹேவ் அ சேயிங் ஐயா, நம்ம அதை சொல்லவே முடியாது. அது அவங்கவுங்களோட விருப்பம், இப்படி வளரணும், இப்படி வாழணும், எங்கள் விருப்பம். ஆனால் வந்து சரி ஜிம்முக்கு வாங்க, நீங்கள் வந்து ஆமாம் அது அட்வைஸ் மாதிரி ஆகிடும், அது வேண்டாம். இப்போ புதுசாக ஜிம்முக்கு வராங்கல்ல, உங்கள்கிட்ட வந்து கேட்குறவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? புதுசாக இப்போ சின்ன பசங்களாம் நிறைய பேர் வந்து வந்தால் எங்கெங்க ஜிம்மில் எல்லோரும் மொடாஸாக இருக்கிறானுங்க, பெருசாக இருக்கிறானுங்க. அவங்கள பார்த்தாலே ஒரு என் கிளைண்ட்ஸ்க்கும் நிறைய பேர் வருது, நிறைய பேர் ஜிம்முக்கே போக மாட்டேன்றாங்க. அவங்களெலாம் நான் என்ன பண்ணுவேன்னா லைட்டாக வந்து அப்படியே சரி ஹோம் ஒர்க் அவுட்டில் ஆரம்பிக்கலாங்க அப்படின்னு ஹோம் ஒர்க் அவுட்டில் ஆரம்பித்து அவங்க பாடி மேலே ஓரளவுக்கு அவங்க ஸ்ட்ரென்த் மேலே ஒரு அவங்களுக்கு ஒரு செக்யூர்னஸ் வந்ததுக்கப்புறம் சரி நீங்கள் இப்போ ஜிம்முக்கு போங்க அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணி அதுவுமே பட வேண்டியிருக்கும். நீங்கள் இப்போ 2 வச்சு இது பண்ணுறீங்க. இங்கே வர்றவங்கலாம் எப்படி அதே மாதிரி பயத்தோடு வர்றவங்களாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? இப்போ என்ன சொல்கிறேன்னா, இப்போ பேசிக்காக இப்போ சின்ன பசங்க வராங்கன்னு வச்சுக்கோங்க, நான் என்ன சொல்கிறேன்னா ஒர்க் போடு, நஜ டேஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். ரியாலிட்டி ஆஃப் டேஸ்ட்டுங்கிறது வந்து ஃபிட்னஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கசப்பாக இருக்கும். ஆனால் அது நிறைய நல்லா இருக்கும். டே பை டே ஆக்டிவிட்டிங்கிறதுல வந்து இதில் கற்றுக்கிறதுக்கு நிறைய. நீங்கள் கசப்புன்னு சொல்கிறது வந்து டெஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் அடித்தொண்டையில் ஒரு டேஸ்ட் தெரியுமா? அந்த கசப்பா? அந்த கசப்பா இல்லை. சரி இந்த சென்ஸ் என்னன்னா டெய்லியுமே வருவோம். ஒரு நம்மளுக்கு தெரியும் ஒரு கான்ஃபிடென்ஸாக அவங்க ஒன்று கிரியேட் பண்ணி ஜிம்முக்குள்ளே வந்திருப்பாங்க. அந்த கான்ஃபிடென்ஸை வந்து சர்டைன் நாள் கேரி ஆன் பண்ணுறதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சின்ன சின்ன ஹாப்பினஸ் வரும். அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து சடனாக போய் உடச்சிடுவாங்க டக்குன்னு. பேசிக்லேயே ஒரு 20 நாள் 30 நாள் 2 மாதம் 3 மாதத்துலேயே அது பேசிக்காக அந்த கான்ஃபிடென்ஸ் அவங்க கொண்டு வந்த கான்ஃபிடென்ஸ் நான் கொண்டு வந்ததுக்கு இவ்வளோ கான்ஃபிடென்ஸுக்கு என்னால் இதெல்லாம் பண்ண முடியும்னான்னு பண்ணிடுவாங்க. ஆனால் என்ன சொல்கிறோன்னா அதுக்கு நல்லா இழுக்கி பிடிச்சிக்கிட்டோம்னா ரொம்ப வருஷம் உள்ளே இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கையை விரிச்சு பிடிச்சிட்டு என்ன சொல்கிறாங்க மற்றவங்களுக்கு கான்ஃபிடென்ட் கொடுக்குறாங்க. அந்த டைம் பீரியட் நான் சொல்கிறேன். இப்போ ஒருத்தன் வந்து டோப்பிங் ஒருத்தன் பண்ணுறான் அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனல், அவன் எடுக்கிறதுன்றது அது அவனோட தனிப்பட்ட விருப்பம், அது அவனோட தனிப்பட்ட விருப்பம். அவன் வந்து நாட்டியாகவே இருக்கிறான்னு வச்சுங்களேன், இல்லை எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இந்த ஷர்ட் பிடிக்கல, இந்த ஷர்ட் பிடிக்கல, எனக்கு வேறு ஒரு டிசைன் பிடிக்குதுன்னா இதை கழட்டி போட்டு அவன் புதுசாக ஒரு வாங்குற மாதிரி தான் அது ஒரு மேட்ரு. அது அவனோட தனிப்பட்ட இது. அதனால வந்து அவன் வந்து ஏதோ வந்து ஐயோ நீங்கள் வந்து ஆனபாலிக்ஸ் நீங்கள் வந்து பிளாஸ்ட் என் பக்கத்தில் வந்து நீங்கள் வராதிங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரு போக்கு இருக்குது. இது வந்து புரியாதவனுங்க. இப்போ வெளியே இருக்கிறவனுங்கெல்லாம் வந்து சாதாரணமாக வந்து ஜிம்மு ஃபிசிக்கில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போனால் ஆன்மை இருக்காதுன்னு நம்புகிற அதே அளவான ஐக்கியூ இருக்கக்கூடிய இந்த விஷயத்தில் அறிவு இருக்கக்கூடியவன் தான் வந்து ஸ்டீராய்ட்ஸ் எடுத்து அவன் வந்து இவெல்லாம் ஊசி போட்டு இந்த உடம்பேற்றிருக்கிறான்னு அவனை நினைக்கிறவன். இல்லை ஒருத்தன் வந்து வெளியே இருந்து பார்க்குற இந்த அறிவு இருக்கிறவன் அப்படி பேசுறது இல்லை, ஓகே அவனுக்கு அவ்வளோதான் தெரியும். ஆனால் உள்ள இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஆட்களே வந்து நாட்டியை வந்து ஏதோ வந்து இதெல்லாம் வந்து தவம் தெரியுமா, இது வந்து புனிதம், அது உனக்கு பிடிச்சிருக்கு, ஆமாம் அது உங்களுக்கு பிடிச்சிருக்குது, இது இவங்களுக்கு பிடிச்சிருக்குது எடுக்கணும்னு நினைக்கிறது, இது அதுவும் ஓகே தான். ஆனால் இதுக்கு நடுவில் ஒரு கேங் இருக்குங்க ஐயா, சட்டியை இறக்குனா முட்டையாக இருக்கும். ஆனால் வந்துட்டு நான் வந்து நேச்சுரல் என்னங்க சாதிக்கிறாங்க அப்படி சொல்கிறதுனால என்ன சாதிக்கிறாங்க? இப்போ இன்னொருத்தனோட வேலிடிக்ஷனுக்காக ஏன் வந்து அப்படி போய் பேசணும்? அவன் வந்து ஓ இவர் வந்து நேச்சுரலாகவே இவ்வளோ ஏற்றி இருக்கிறாருப்பா சூப்பர் அப்படின்னா அதனால என்ன, அதெல்லாம் அவங்களுக்கு வந்து பின்னாடி வந்து தொழிலில் ஏதாச்சும் ஒரு இது இருக்கலாம், பலன்கள் இருக்கலாம். ஆனால் உனக்கு தெரியும்ல நீ நேச்சுரல் இல்லைன்னு, நீ கண்ணாடியில் ஒரு தடவையும் வந்து மசிலை பிடிக்கிறப்ப உனக்கு தெரியும்ல, அந்த பொய்யை எப்படி நீ வந்து தாங்கிட்டு வாழ்கிற பெரிய அவங்க தாங்க உண்மையான தியாகி. எனக்கு கேள்வியா இருக்குமே, எப்படி எனக்கு தெரியும் இவங்க நேச்சுரல் கிடையாதுன்னு தெரியும். நேச்சுரலாக கிளைம் பண்ணிக்கிறாங்க நிறைய பேர், தன்னை நேச்சுரலாக கிளைம் பண்ணிக்கிறாங்க. உடனே எடுத்துடுறாங்க ஏதோ இதை வேற தூக்கி வடக்கில் பாலிகிராஃப் டெஸ்ட்லாம் எடுக்கிறானுங்க தெரியுமா? லைட் டிடெக்டர் டெஸ்ட் எடுத்து நீங்கள் ஸ்டீராய்டு எடுத்தீங்களா? இல்லை. பாத்தியா நான் வந்து லைட் டிடெக்டர்ல வின் பண்ணிட்டேன். என்னடா பேசுறேன்?
ஆனா இப்படி பேசி பேசி கேம் அழிச்சு போனாரு. கேமுங்கிறது வந்து எந்த சைடுக்கும் வாழ விட மாட்டானுங்க. இவன் நாட்டிஸ் வந்து நாங்களாம் தியாகம்ன்ற மாதிரி, இவன் தான் உண்மையான தியாகி பாரு. உங்களை எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிட்டு நைட்டு வீட்டில் போய் அழுதுகிட்டு இருக்கேன். கண்ணாடி பார்க்குறவங்களாம் அவனுக்கு தெரியும் ஏன்டா இப்படி ஒரு பண்ணணுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறானுங்க. இவனுங்க வந்து ஒரு ஃபால்ஸ் ஸ்கோப்பை வந்து கிரியேட் பண்ணுறவனுங்க. பார்க்க பயங்கர அமேசிங்காக இருப்பானுங்க. ஆனால் வந்து இட்ஸ் நேச்சுரலி அச்சீவபிள் ப்ரோ. இதை வந்து நீங்கள் சாப்பிட்லாம். இதுக்கு ஒரு சீக்ரெட் சப்ளிமெண்ட் இருக்குது. அது என்ன தெரியுமா? அதுதான் எல் கார்னிடைன் அப்படின்னு எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்டை படிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. உங்களுக்கு ஸ்கிரிப்ட் அனுப்புனாங்களா இல்லையா? நீங்கள் எப்படி? எனக்கு நிறைய ஸ்கிரிப்ட் வந்துருக்கு. நான் பட ஸ்கிரிப்டை விட நான் படத்தை பார்த்ததை விடவே இதை பார்த்து தான் ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து ஒரு கம்பெனியில் வந்து எல் கார்னிடைன் வந்து இது பண்ணுங்க, ப்ரொமோட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்க. இப்போ நான் என்ன சொன்னேன், இல்லைங்க இதை வந்து சரி அவங்ககிட்ட போய் எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இவங்ககிட்ட நான் சயின்டிஃபிக் ப்ரூஃப்ஸ்லாம் கேட்டுக்கிட்டு அதானான்ட்டு நான் என்ன சொன்னேன்னா, இல்லை நான் என்னோட ப்ரோட்டோக்காலில் இதை நான் யூஸ் பண்ணுறது இல்லை, அதனால் இதை என்டோர்ஸ் பண்ணுறது எனக்கு வந்து விருப்பம் கிடையாது அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டு விட்டேன். சார் அவர் வந்து ஓகே நீங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குன்ட்டு சரி அதோட நம்மளை விட்டுருவான்னு நினச்சா, அடுத்து நீ சிலாஜித் வேணால் பண்ணி பார்க்குறீங்களான்னா அவனுக்கு சீன் ஜோன் அவ்வளோதான் கோஸ்ட் பண்ணியாச்சு இந்த சாரை சேட்டில் விட்டு. ஐயா நீங்கள் நல்லா பாருங்க, படத்துக்கெல்லாம் எப்படி இன்ஃப்ளூன்ஸாக பிடிச்சிட்டாங்க. அதே மாதிரி மொத்தமாக 90 பேர் ஒருத்தரே வச்சிருக்காங்க. ஒரே ஸ்கிரிப்ட் இதாலதான் ஒரே ஸ்கிரிப்ட். செலிபிரிட்டிஸ்லாம் வந்து எப்படி தெரியுமா எப்படி தெரியுமா அவங்ககிட்ட ஒரு சீக்ரெட் சப்ளிமெண்ட் இருக்கு. இதான் வந்து ஸ்கிரிப்டே. இது எந்த அளவுக்கு சீக்ரெட் தெரியுமா? இது அந்த செலிபிரிட்டிக்கே தெரியாது தான் எல் கார்னிடைன் யூஸ் பண்ணணும். எதுக்கு செலிபிரிட்டி சீக்ரெட் எதுக்கு? சும்மாங்க மக்கள் சொன்னா ஓ நம்ம பக்கத்து வீட்டு சிம்பு எதிர் வீட்டு சூர்யா அவருக்குலாம் வந்திருக்கலாம், அப்போ நம்மளுக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஒரு ஃபால்ஸ் ஹோப்பு தான் அதெல்லாம். சரி இத்தனை க்ரீமு பார்த்துருக்கீங்கல்ல, ஃபால்ஸ் ஹோப்பு இந்த செலிபிரிட்டி யூஸ் பண்ணுற மாதிரி. ஆமாம் ஆமாம். எந்த செலிபிரிட்டியாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ இத்தனை ஆஸ்பெக்டில் இருக்காங்கல்ல ஐயா, அவங்களே இண்டிவிஜுவலாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நடந்துருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சில இன்டர்வியூவில் வந்து சுகர் இல்லாமல் சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. ஃபால்ஸாக எத்தனை இடத்துல அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா என்ன நிலைமையில் அவங்க இருக்காங்கன்னே தெரியல, நம்மளுக்கே தெரியுது. இதில் இவங்களுக்குள்ள ஒரு சீக்ரெட் வேறு வச்சு நான் வந்து நிறையா இந்த மாதிரி செலிபிரிட்டிஸோட இன்டர்வியூஸு அவங்க ஃபிட்னஸ் சொல்கிற அதில் 10ல் 9 அவங்க சொல்கிற மேட்ரு வந்து பைத்தியகாரத்தனமான மேட்டராக தான் இருக்குது. நீங்கள் யாராலும் எடுத்துங்க, இது அவங்க வேலை கிடையாது. நம்ம இந்த ஃபீல்டில் முக்கியமாக வந்து இருக்கிறது பார்க்குற பார்வைங்க. நம்ம வந்து எப்படி இருக்கிறோம், நம்மளோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு அது வந்து பிளேஸ் அ பிக் பார்ட். ஏன்னா இப்போ வந்து ஒருத்தன் புதுசாக வரான், ஒன்றுமே தெரியாது அவருக்கு, ஜிம்மை பற்றி எதுவும் தெரில. ஒருத்தர் வராருன்னா அவர் வந்து ஒருத்தர் ஸ்லிம்மாக நார்மலாக, ஒருத்தர் வந்து ஒரு ஸ்லீப் இல்லை அவரை சொல்ல ஒரு ஸ்லீப்பர் பில்டாக ஒருத்தர் இருக்கிறாருன்றவரை பார்க்குறதும், பஃப்டா ஜாக்டாக ஒரு கை ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா இவன் வந்து யாரை நம்புவானா அவனை தான் நம்புவான். ஆனால் வந்து பெரும்பாலும் நான் பார்த்த வரைக்கும் அந்த ஜாக்டாக இருக்கிற கைக்கு சொல்லித்தர காலையே இவராக தான் இருப்பார். டேப்பன்ஸ் நான் நிறைய வந்து இது வந்து நான் பார்த்துருக்கிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் ஹேண்டி ராம்பாடு எப்படி இருக்கிறாரு, சீபவன் எப்படி இருக்கிறாரு, அந்த மாதிரி தான். அது மாதிரி அது வந்து இது வந்து இங்கே இருக்கிற மேட்ரு, கோச்சிங்ன்றது இங்கே இருக்கிற மேட்ருன்றது அது உள்ளே இருக்கிற விஷயம் வந்து தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு புரியும். அது வேற ஒரு மேட்ரு இங்கே. ஆனால் வந்து ஏன்னா இந்த விசிபிள் இருக்குது அப்படிங்கிறனால நீங்கள் செலிபிரிட்டிகளை வச்சோ லைட்டாக சட்டையை கழட்டி காட்டியோ நீங்கள் என்ன வேணாலும் விற்கலாம். நீங்கள் வந்து ஒரு ஆணுக்கு அவன் ஆணுறுப்பு வந்து எங்கே இருக்குன்றது எவ்வளோ தெளிவாக தெரியணுமோ அதே மாதிரி அவன் ப்ராஸ்டேட்டை பற்றியும் ஒருத்தனுக்கு தெரியணும். ப்ராஸ்டேட் வந்து புல்ல இருக்குன்னு சொல்லக்கூடிய ஆளெல்லாம் இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து இயற்கையாக சாப்பிடுங்க, வே ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு வந்து இருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. இவங்களுக்கு தப்பு சொல்லல, கான்ஃபிடன்ஸ் வந்து நான் என்ன தெரியுமாண்ணா, நான் எனக்கு தெரிஞ்சிருந்தாலுமே நான் எக்ஸ்பர்ட் இருக்கிறாங்க அவங்க சொல்கிறது நம்ம, ஏன்னா நம்மளுக்கு புத்தி என்றைக்குமே சரின்னு சொல்லிட முடியாது. நம்ம சில வாட்டி தப்பாகவும் யோசிப்போம். நான் ஏதாவது ஒன்று சொல்கிறேன்னா அதை ஏதாவது கரெக்டாக நான் யார்கிட்டையாவது கேட்கறதுக்கு முன்னாடி யோசிப்பேன், இது கரெக்டாக நம்ம சொல்கிறோமா இல்லை நானே போட்டு பார்ப்பேன். ஆனால் என்னென்ன ஒரு நாலேஜை வந்து வெளியே வந்து சமூக வெளியில் வந்து கொடுக்குறோம்னா அந்த நாலேஜ் வந்து 2-3 தடவை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு புக்கை வந்து நீங்கள் எழுதியிருக்கீங்க, எழுதின புக்கில் பிள்ளைகள்லாம் நீங்கள் கொடுக்குறீங்களா? 10 வாட்டியாவது பார்த்துட்டு ஒரு சின்ன பார்க்கணும். ஏன்னா நாளைக்கு நம்ம இன்ஃப்ளூயன்ஸர் அதுக்காக ரெடியாக இருக்கிறாங்க இல்லையா, அதுக்காக என்னென்ன தப்பு சொல்கிறதா இருக்காங்க இல்லையா. என்னன்னா அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக வந்து சொல்கிற அளவுக்கு கேட்குறாங்கன்னா இப்போ எனக்கு அதுதான் புரியல. இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக வந்து ஃபால்ஸ் இதெல்லாம் சொல்கிறாங்க. அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் பாருங்க. நெஞ்சில் வரக்கூடிய ப்ராஸ்டேட் கேன்சர் இருக்கு இல்லையா, ப்ராஸ்டேட் கேன்சர் அது 2 தடவை அழுத்தி
கேட்டுக்க தப்பு சொல்ல. என்ன கான்ஃபிடன்ஸ் பாருங்க. அப்போ நீங்க மக்களுக்கு கொண்டு போய் சொல்ற விஷயத்துல நீங்க காட்டுற கவனம் எவ்வளவு இருக்குன்னு புரியுது. அதெல்லாம் எதுக்குங்க? பைசப் சைஸை பார்த்தீங்களா? எவ்வளோ மஸ்குலராக இருக்கிற பாருங்க. சொல்லட்டுங்களா, நான் இருக்கிறதுலே நல்ல மஸ்குலரா நல்ல குவாலிட்டி ரவுண்ட்னஸ் ஃபிசிக்கு அதுக்கும் என்ன சொல்றேன்னா இன்னொருத்தங்களை ரெடி பண்ற கோச்சிங் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. யார் என்னங்கிறதுன்னு நீங்க செப்பரேட் பண்ணி இதுல நீங்க பார்க்கலன்னா இது நாளைக்கு என்ன பைத்தியக்காரத்தனமா எவன் சொல்றது உண்மையிலே தெரியாம அடிச்சுக்கிறனாலும் புரியுது. ப்ரோ சயின்ஸ் ரூல்ஸ் என்னதான் கற்றுனாலும் ப்ரோ சயின்ஸ் தான் ஈஸியாக இருக்குல்ல. நீங்கள் வந்து ஒருத்தங்க வந்து ஃபிசிக்காக நல்லா 6 ஃபீட்டில் ரித்திக் ரோஷனாகவே இருந்துருட்டோம். அவர் வந்து உங்களுக்கு டீச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா உங்களுக்கு சுய அறிவுன்னு ஒன்று இருக்கும், கான்சியஸ்னஸ்னு. அது என்ன சொல்கிற பாயிண்ட் கரெக்டாக. அவர் போய் இந்த பருப்பை கொண்டு போய் வெயிலில் வேக வச்சு 3 நாள் கழித்து உப்பு போட்டு 4வது நாள் வந்து திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா தேனில் ஊற வச்சு 7வது நாள் எடுத்து நொக்குனா தான் உனக்கு நடக்குன்னு சொல்லி நம்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 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 மாதிரி பேச்சுக்களை வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறவங்கள வந்து நீங்கள் வந்து நம்ப ஆரம்பிக்கிறீங்கிறது தான் இதில் பெரிய. சரி, நான் என்னை வந்து நான் ஒரு 1.5 லட்சம் வச்சுருப்பேன். நான் ஒரு 8 லட்சம் ஃபாலோவர்ஸ் 9 லட்சம் ஃபாலோவர்ஸை பற்றியெல்லாம் நிறைய பேசியிருந்தேன் நான். ஆனால் நான் ஒரு டைம் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ 1 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்கன்னா இவங்கெல்லாம் அடிபட்டு இந்த இந்த நாலேஜை வந்து கெயின் பண்ணியிருக்காங்க. அதனால சர்டன் ஸ்டேஜில் இருக்காங்க, புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் இந்த 8 லட்சம் ஃபாலோவர்ஸ் ஒருத்தர் 9 லட்சம் ஃபாலோவர்ஸ் சில பேர்த்தெல்லாம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து அடிப்படையான என்ன சொல்கிறதுன்னா அது என்ன டேர்ம்னு தெரியல. அந்த பேசிக் சென்டிமெண்ட்ஸு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னா எங்கள் ஆளையே நீ குறை சொல்கிறியா அப்படின்னு ஒரு கோவம் வருது. அதே நீங்கள் அறிவை பற்றி தானே பேச வந்தீங்க, இல்லை நீங்கள் கரெக்டாக இருக்கிற விஷயத்த தானே சொல்ல வந்தீங்க. அவன் என்னமோ பேசிகிட்டு இருக்கேன், நீ என்னடா கேட்டு எனக்கு கையாடுறாங்க ஒரு காசு இல்லை, உனக்கு கையாட எனக்கு என்ன ஆசைக்கிறாங்க அதுக்கு உனக்கு என்னென்ன சம்மந்தங்கள் அந்த டைம் மட்டும் கொடுக்கும். அவன் என்னமோ சம்மந்தங்கள்லாம் பேசியிருக்கான். ஃபிட்னஸ் நான் இப்போ போர்டு வச்சு பேசுங்க அப்படின்னு நான் சொல்லலை. ரொம்ப கிளாரிட்டியாக எக்ஸ்பிளனேஷனை நீ ரொம்ப படிச்சிருக்கியா, படிக்காதவங்களுக்கு சொல்லிக் கொடு. நான் புத்திசாலித்ததை பாராட்டுறேன், புரியுதுங்களா? நீ ரொம்ப படிச்சிருக்க, ரொம்ப நாலேஜபிளாக இருக்கிற அப்படின்னா நீ படிக்காதவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறீங்க. இல்லை, அதுதான் வந்து இப்போ ரீல்ஸ் வந்து 90 செகண்ட்ஸ் தான் இருக்குது அப்படின்னா அது நம்ம ஒரு குறையாக சொல்கிறோம். அது வந்து அது நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய டெக்னாலஜி. அவன் வந்து அதை தான் வந்து இது பண்ணுறான். அவன் வந்து மக்களோட கவனத்தை வந்து அப்படியே வச்சுருக்கணும், சர்னு வச்சுருக்கணும், பிரெயின் ராட் பண்ணணும்னு அது இருக்குது. அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் அந்த 90 செகண்ட்ஸ்க்குள்ளே இவங்களால வந்து இன்ஃபர்மேஷன்ஸை வந்து கடத்த முடியுதானா? என்னால் முடியல. என்னால் பர்சனலாக முடியல. ஏன்னா அது நீட்டி முளைக்கி விழாவாரியாக மணிக்கணக்காக உட்காந்து சொல்கிற மாதிரி சொன்னால் தான் நம்மளுக்கு வருது. அது வரல. ஆனால் சிலர் வந்து இருக்கிறாங்க நல்லா வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து இது பண்ணாங்க. ஒருத்தர்லாம் இருப்பார், அவர் பேர் நான் மறந்துட்டேன். அவர் நல்லா சொல்கிறாரு, பிகினர்ஸ்க்கு வந்து நல்லா புரிகிற மாதிரி எக்ஸ்பிளனேஷன் நல்லா இருக்கும், தெளிவான. ஆமாம், அவரோட கம்யூனிகேஷன் நல்லா இருக்குது. அது எல்லாருக்கும் வராது. ஸோ அந்த மாதிரி அந்த இடத்துல நிறைய சிக்கல் இருக்குது இதில். எனக்கு அந்த மாதிரி எனக்கு இந்த டீச்சர் இப்படி தான் சொல்லி தருவாங்க. எனக்கு ஒரு விஷயத்த விளையாட்டாவது சொல்லி கொடுத்துருவேன். ஆனால் எனக்கு அந்த மாதிரி சொல்லி தான் பழக்கம். சிரிச்சுதான் சொல்லுவேன், என்னால் கிண்டல் ஓட்ட முடியும் இது பண்ண. ஆனால் அதில் இருக்க உண்மையை தான் சொல்ல முடியாது. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தான் சொல்லுவேன். நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேச ஆரம்பிச்சேன்னா அப்படிங்கிற ஓடா. அதனால அது ஒன்று இருக்குது. அதனால நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபாலோவர்ஸ்லாம் என்ன சொல்லுவேன், நீங்கள் வந்து எல்லாரையுமே ஃபாலோ பண்ணுங்கள், எல்லாரையுமே இது பண்ணுங்கள். ஆனால் அவன் ஒருத்தன் இன்ஸ்டாகிராமில் ரீலில் சொன்னானே அதை போய் உடனே நீ வந்து ஃபாலோ பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அது நீ ஒரு சின்ன ஒரு கிராஸ் செக் பண்ணு. அவனோட அறிவை கேள்வி கேளு. அவன் சொல்கிற விஷயத்த வந்து நீ வந்து கிராஸ் செக் பண்ணி அது சரியான்றத வெளியே இருக்கிற வேரிய சோர்சஸ்லேருந்து அதை நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. கேள்வி கேட்டு முதல்ல நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற நான். அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. சில விஷயங்கள்லாம் சொன்னால் அவங்களுக்கு வந்து பயங்கர இதுவாக இருக்கும். ஒரு தமிழ் ஆர்வலர், சரிங்களா, பேரெலாம் சொல்ல விரும்பல, ஏன்னா போதுமான அளவுக்கு நான் புள்ளி பண்ணிட்டேன். புள்ளி கோட்டா முடிஞ்சு அவருக்கு, அதனால் வேண்டாம். அவர் வந்து ஒரு தமிழ் ஆர்வலர்னு தன்னை சொல்லிக்கிறவர். அவருக்கு வந்து கேன்சர் வாயில். எவனோ அவர் வந்து இந்த இயற்கை மருத்துவம் அதெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தார். எவனோ ஒருத்தன் வந்து ஹைட்ரோஜன் பெராக்சைடை போட்டு அதை வந்து கொப்பளிச்சு நம்ம குடித்தா அது வந்து கேன்சருக்கு சரியாகும்ட்டு குடிச்சு வாயிலேருந்து குண்டி ஓட்ட வரைக்கும் எல்லாம் வெந்து போய் செத்து போயிட்டார், இறந்துட்டார். அதனால தான் அவர் வந்து இது பண்ணுறதில்ல, ரோஸ்ட் பண்ணுறதில்ல. அவரே ஆனால் உள்ளே ரோஸ்ட் பண்ணிக்கிட்டார் ஹைட்ரோஜன் பெராக்சைடை ஊற்றி. ஹைட்ரோஜன் பெராக்சைடு எடிபிள் அப்படின்னு கூகுளில் ஒரு சர்ச் போடுங்க, என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். நீங்கள் லிங்க்கெல்லாம் ஓப்பன் பண்ண தேவையில்ல, என்ன சொல்லுது அது அவர் பண்ணியிருந்தாலே இது பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து அவர் அதால் சாவல, கேன்சர் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டெர்மினல் ஸ்டேஜுக்கு போயிட்டாரு.
இயற்கை மருத்துவம் நம்பி ஆள் ரொம்ப கடைசியில் வேதனைப்பட்டு தான் இறந்தார் பாவம். ஸோ சொல்கிறேன், இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஹைட்ரோஜன் பெராக்சைடு நீங்கள் குடிங்கன்னு சொன்னீங்கன்னா நான் போய் உடனே குடிக்கக்கூடாது, குடிக்கலாமா வேணாமான்னு ஒரு செகண்ட் ஒப்பீனியன் ஒரு இதெல்லாம் கேட்டுட்டு பண்ணணும். ஒன்றும் குடிக்கக்கூடாது அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது நாங்கள் கூத்தா இருக்குது, வந்தால் போக வேண்டியதாங்க. இது வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்லிட்டு மித்த அவன் தெரிஞ்சது 4 விஷயத்தை எடுத்துட்டு இந்த மாதிரி வேர்த்தா ஒழுகலைன்னா இப்போ நான் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏசியில் ஒர்க் அவுட் பண்ணாலும் ஒர்க் அவுட் பண்ணலைனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை, அது நார்மல் தான். நான் யாருக்காக கேட்டேன்னா இந்த வெயிலில் 10 நிமிஷம் கூட அந்த இதெல்லாம் எடுக்க மாட்டேங்கிறாங்கல்ல அவனுங்களுக்காக வீடியோ போட்டேன். ஆனால் ஒவ்வொரு தரப்பு என்ன சொல்லிட்டாங்கன்னா ஏசியில் ஒர்க் அவுட் பண்ணுறது தான் இது எது. ஆனால் ஏசியில் வந்து தான் எப்பவுமே ஒர்க் அவுட் பண்ணக்கூடாதுன்னு நான் பண்ணலான்னா ஏசியில் ஒர்க் அவுட் பண்ணலாம் தப்பு கிடையாது. அவன் விருப்பம் கிடையாது. விருப்பம் நான் கேட்டது என்ன கேட்டேன்னா வெளியே வந்து எப்பவுமே அதாவது பாத்ரூம்ல ஏசி, ஜிம்ல ஏசி, வெளியே ஏன்ட்ட வரணும். அப்போ ஒரு 5 நிமிஷம் கூட நீங்க சூரியன் மட்டும் செத்துருவியான்ற மாதிரி எல்லாம் கேட்டேன். இது தப்பு இல்லை. கரெக்ட் தான் அது தேவைதான். விட்டமின் டிலாம் தேவை. நம்ம ஊர்ல எல்லாருக்குமே வந்து விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்குன்ற பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அது நீங்க பாருங்க, அது தேவைதான். டச் த கிராஸ் சொல்லுவாங்க, கேமர்ஸ்லாம் உள்ள உட்காந்து விளாண்டுக்கிட்டே இருக்கிறாங்கல்ல, டச் த கிராஸ் அப்படின்னு அது ஒரு டேர்ம். வெளியே போய் கொஞ்சம் இயற்கையோட கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற விஷயம் அது. ஒவ்வொரு ஜிம்முக்கும் போனீங்கன்னா ஜிம்மு வந்து ஒரு பக்கத்துல இருந்தீங்கன்னா பக்கத்து ஜிம்முக்காரனே பல காசி பண்ணி வச்சிருப்பான். ஒண்ணுக்கு போக கூடாதுன்றது இந்த ப்ரோ சயின்ஸ் நான் இன்னைக்கு தான் கேள்விப்படுறேன். இதெல்லாம் பண்ண ட்ரெயினரு எனக்கு தெரியும் நிறைய பேர். ஒருத்தர் ப்ரீ ஒர்க் அவுட்ல அவ்வளோ கஃபைன் எடுத்துட்டு கஃபைனோட சைடு தெரிய குடிச்சு போட்டேன். கஃபைனோட ஒன் ஆஃப் த சைடு எஃபெக்ட் வந்து ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன். கஃபைன் எடுத்தால் நமக்கு ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும்ல, போகாமல் நிப்பாட்டினா கிட்னி கல் வந்துடும். ப்ரோ சயின்ஸ்லாம் கூத்தா இருக்குது. ஒன்றுக்கு போகக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு நான் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சுருந்தாங்க. நோட்டில் தண்ணி குடிக்கக்கூடாதுரா அப்படின்னு வானுங்க. இதெல்லாம் காய்ச்சிட்டு கிடக்கும். ட்ரெயினராக இருந்தால் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. என்னென்ன பண்ணுவாங்க ஒரு ட்ரெயினருக்கு நடக்கிற என்ன சொல்கிறேன் இவனுக்கு பண்ணுற அட்டுலியத்தையும் எடுக்கணும், ட்ரெயினருக்கு நடக்கிற என்னென்ன பிரச்சனை என்னன்னா ட்ரெயினர்ஸ் தான், வேற யாரும் இல்லை ட்ரெயினர்ஸ் தான். ஆனால் அவங்களுக்கு நடக்கிற அட்டுலியும் நடக்கணும், அவங்க மேலே பாவத்தையும் அவங்க தான் கேட்கணும். ஆமாம், இது ஒன்று இருக்குது. எவ்வளோ பாவம் அவங்க பாவப்பட்டுச்சு இவனுக்கு தான் வாங்கணும். ஏன்னா காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு ட்ரெயினர்ஸ் வந்து மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு ஃப்ளோரில் வந்துடுவாங்க. நல்லா ஃப்ளோரில் இருக்க ட்ரெயினர்ஸ் நீங்கள் தமிழக 5:30 அந்த மாதிரி ஃப்ளோரில் வந்தீங்கன்னா த்ரூ அவுட் த டே காலைல 5 to 9 ஆனால் 10 ஆகிடும். திருப்பி ஈவினிங் 5 to 9ன்றது இந்த இதில் வந்து இந்த ட்ரெயினர்ஸில் 2 விதம். எப்படின்னா ஃப்ளோரில் நின்று சொல்லிக் கொடுத்து அந்த வர்ற கிளைண்ட்டை வந்து இதுக்கே அவன் இந்த கிளைண்ட் தான் நம்மகிட்ட கிடச்சிருக்காங்க, இவங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் எஜுகேட் ஆகிக்கிறது. இது ஒரு சம்பாதிக்கிறது தெரிஞ்ச பையன். இன்னொரு வகை இருக்கிறது என்னன்னா எண்ணத்தை விற்கலாம், எண்ணத்தை கொடுத்தலாம், என்ன நடத்தலாம், ஏன்னா சம்பளமே 8,000 வருது. சரி, இதில் 2 இருக்கிறது வந்து ட்ரெயினர்ஸோட சாய்ஸ் தான். நம்ம கிடைக்கிற 10 கிளைண்ட்டு உனக்கு சர்வே ஆஃப் த ஃபிட்டஸ்ட் தாங்கய்யா. ஆனால் நான் வந்து பிகினர்ஸுக்கு எல்லாருமே என்ன நான் சொல்லுவேன்னா, நீங்கள் வந்து ஒரு 9 to 5 ஜாப்ல இருக்கீங்க. நீங்கள் வந்து இந்த இப்போ இருக்கிற என்னுடைய உடம்பு வந்து எனக்கு வந்து இதுவாகல, திருப்தியாக இல்லை, இதை வந்து குறைக்கிறதுக்கோ இல்லை கூட்டுறதுக்கோ நான் வந்து ஜிம்முக்கு போகலான்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான சப்ளிமெண்ட்டும் எந்த விதமான இதுவும் தேவையே கிடையாது. ஏன்னா இதெல்லாம் எடுத்து உங்களுக்கு ஒரு வருஷத்தில் வருதுன்னா ஒரு 2 வருஷம் ஆகும். அவ்வளோ வேகமாக போய் என்னப்பா பண்ண போகிறேன், காம்படிஷன் கிடையாது, இன்ன தேதிக்குள்ளே ரெடி ஆகணுன்றது கிடையாது, அதெல்லாம் எதுவும் இல்லை. ஜஸ்ட்டு இது பண்ணி நார்மலாக வந்து போகாதீங்க. இப்போது நம்ம வந்து இப்போ ஒரு இது போஸ்ட் பண்ணுறோம்னா என்னடா அவனுக்கு வந்து ஃபேட்டாக இருக்குது, உனக்கு வந்து இதுவாக இருக்குது, நல்லா வந்து புரிஞ்சுக்கோ, இது நான் எனக்காக பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், உங்களுக்காகவோ மற்றவங்களுக்காகவோ நான் அதை பண்ணல, எனக்கு இது பிடிச்சிருக்குது. டெய்லி நான் எந்திரிக்கிறேன், டெய்லி எந்திரிச்சு எனக்கு வந்து ஒரு 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 மோட்டோ இருக்குது, ஜிம்முக்கு போகிறேன், நான் ஹெல்த்தியான சில விஷயங்களை பண்ணுறேன், நல்லா இருக்கு, நான் வந்து ஐ ஃபீல் ஃபேண்டாஸ்டிக். நான் வந்து ஒர்க் அவுட் போடுறேன், நான் வந்து அவ்வளோ வெயிட்ஸ் புஷ் பண்ணுறேன், ஒரு என்னோட எக்ஸ்ட்ரீம்ஸை வந்து டச் பண்ணிட்டு நான் வரேன், வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்றேன், நல்லா வந்து அடிச்சு போட்ட பன்னிக்குட்டி மாதிரி வந்து படுத்து தூங்குறேன், அவ்வளோ சூப்பராக தூக்கம் வருது, எனக்கு இது பிடிச்சிருக்கு. எனக்கு இது போதும், எனக்கு வந்து இப்போ 18 inch ஆர்ம்ஸ் வேணும், இவ்வளோ. இந்த க்ளீன் லைஃப் ஸ்டைலோட ஒரு பை ப்ராடக்ட் தான் அந்த உடம்பு. அந்த க்ளீன் லைஃப் ஸ்டைல் வந்து ஐ லவ் இட், அதை வந்து நான் பண்ணணும், அதுக்காக அது மாதிரி வந்துட்டு அந்த மைண்ட் செட் வந்துட்டா இதுக்கு எண்டே கிடையாதுன்னு நான் நம்புகிறேன்.
ஆமாம் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிட்டே ஆமாம் நம்ம பாட்டுக்கு எனக்கு பிடிச்சிருக்குங்க. டெய்லி வந்து இது ஜாலியாக இருக்குது. சும்மா எந்திரிச்சு இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், எந்திரிச்சு சும்மா பெட்டிலே படுத்துட்டு லேப்டாப்பை வச்சு அடிச்சுக்கிட்டு சைடில் சரக்கை வச்சு போட்டுக்கிட்டு இது செம்ம ஜாலியாக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆப்வியஸாக நம்மளே வந்து ஜிம்முன்னு ஒன்று எடுத்ததுக்கப்புறம் கான்ஃபிடன்ஸ் லெவலில் இருந்து எல்லாத்தையுமே அப்ரோச் பண்ணுற விதத்தில் இருந்து டே உனக்கு என்ன வந்து ஆர்ம்ஸ் சின்னதாக இருக்கு, who the cares? எனக்கு பிடிச்சிருக்குடா அது, நான் ஜாலியாக இருக்கிறேன்டா. இது வந்து நாங்கள் வந்து பாட்காஸ்ட் மாதிரி சும்மா உட்காந்து பேசலாம், எங்களோட ஷுமி பாட்காஸ்ட் மாதிரி உட்காந்து பேசலாம். ஏன்னா நாங்கள் ஒரு 2 நாளாக பேசிகிட்டு இருந்தோம், வைப் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து ஆமாம் அதனால் வந்து உட்காந்து சும்மா பேசுவோம், ஒரு கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு ஒரு கான்வர்சேஷன் மாதிரி பண்ணுவோம்னு ஆரம்பித்தோம். எனக்கு ஜாலியாக இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு எப்படியா இருந்துச்சு? நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா நம்ம வீட்டில் வந்து நான் வந்து என்னென்னா நீங்கள் இப்போ என்ன கேட்டீங்க, இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட், நான் சைக்கோ. நம்ம மாதிரி நம்ம சைக்கோ கூட பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அதனால ஆமாம், அதனால் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். கான்வர்சேஷன் வந்து நம்மளுக்கு மேஜராக நம்மளுக்கு ஈக்குவலான ஒரு எதிர்ப்பு தெரியும். ஏன்னா நான் பேசி முடிச்சதுக்கப்புறம் நைட்டு போய் திங்க் பண்ணேன், காலையிலையும் யோசிக்கேன். நீங்கள் எல்லாம் பேசிட்டு போயிட்டு அதை கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம பேசிட்டு இருப்போம். அப்போ ஒன்றும் எனக்கு பெருசாக டிஸ்கஷன். ஆனால் எனக்கு இந்த சின்ன பின் பாயிண்ட் மாதிரி காலையில் நைட் எப்போது நல்லா இருந்துச்சு. எனக்கு 2 நாளுமே கான்வர்சேஷன் ரொம்ப சந்தோஷம். நான் இனிமேட்டில் கோயம்புத்தூர் எப்போ வந்தாலும் இங்கே டீ மாற்றியாச்சு. ஸோ கோயம்புத்தூர் அடிக்கடி வந்து வில் டூ கொலாப் கண்டிப்பாக. ஓகே ஓகே ஐயா, நன்றி. நன்றி நன்றி நன்றி.